ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஆடி ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நாங்கள் சண்டே வந்து கூழ் தான் ஊற்றுறோம். ஸோ அதனால நாங்கள் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கூழ் ஊற்றணும். நாங்கள் என்ன சமையல் செஞ்சுருந்தோன்ட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஆடி மாதம் வந்துட்டாவே நம்ம வீட்டுக்கிட்டலாம் ரொம்ப திருவிழா, சாமி அக்கறைக்குவாங்க, அன்னதானம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கிட்ட ஆர்கெஸ்ட்ராலாம் வைக்குவாங்க. இப்போல்லாம் தான் அந்த மாதிரி போக முடியறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி, வேலை, பசங்கன்ட்டு ஆகிட்டு இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த சேம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சமையல் எது செஞ்சுருந்தோன்னா, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் சாம்பார் சாப்பாடு, அப்புறமா வடை, பாயசம், பொரியல். கூழ் ஊற்றுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் முன்னே வந்து 1/2 kg மாவு வந்து நான் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஏன்னா அது நல்லா புளிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு நாள் முன்னே பண்ணிவிட்டு நான் இப்போ கூழ் கூட செஞ்சாச்சு. இப்போ என்னென்னா மிக்சிங் பண்ணுறேன். அதுவும் வந்து நடு வீட்டில் வைக்கிறதுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ வேணும் அவ்வளோ மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டலாம் என்னென்னா யாரும் நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட மாதிரி இங்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ வீட்டோட ஆள் மட்டும் தான் சாப்பிட்ணும். இப்போ நான் அந்த கூழ் கரைச்சி இப்போ நடு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இங்கே குலதெய்வ கோயிலுக்கு தான் போனோம். எங்கள் வீட்டு பூஜா ரூமு இது. அரிசி மாவு வந்து ரொம்ப எந்த ஒன்றா ஃபேவரெட்டு, ரொம்ப சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறப்போ இந்த மாதிரி அன்னக்கூடலில் தான் எடுத்துன்னு போகணுன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க.